தஞ்சாவூர், பேர் அமுதா. தஞ்சாவூர் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியிலேருந்து எழுதி கொடுத்து திருச்சி வந்துகிட்டு இருக்கேன் சார். கை உடஞ்சி வச்சு திருச்சிக்கு வந்தேன். ஆனால் 3 வாரம் வந்தேன். 3 வாரமே எலும்பு முறிவு டாக்டர் இல்லை. வேறு டாக்டர்கிட்ட காமிச்சு கட்டு கட்டிட்டு போயிட்டேன். அப்பயுமே துணைக்கு ஆள் இல்லை, கட்டு கட்ட முடியாதுமான்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே இருந்து துணைக்கு யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்கள ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போய் கட்டு கட்டினேன். அவங்க நல்லா பழக்கம். முன்னாடி போன வருஷம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதனால வேண்டிய அவங்கள தெரியும். அங்கே ஹவுஸ் கீப்பிங் பார்க்குறவங்கள கூட்டிகிட்டு போய் கட்டு கட்டினேன். அப்புறம் மறுவாரம் வந்தேன். மறுவாரமும் அவங்க இல்லை. இது எக்ஸ்ரே எடுத்து கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார்னு கேட்டேன். கட்டோட எடுக்க முடியாதுமா, அடுத்த வாரம் வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. திருப்பி 3ஆம் தேதி வரும்போது தான் எலும்பு முறிவு டாக்டரை பார்த்தேன். கட்டை அவுத்து விட்டுட்டு திருப்பி கட்டு கட்டிக்கங்கம்மான்னு சொன்னாங்க. திருப்பி எப்போ சார் வராதுன்னு கேட்டேன். இன்னும் 3 வாரம் ஆகுனாங்க. இந்த 3 வாரம் நான் கட்டோட திருச்சிக்கு அலைய முடியாது, எனக்கு கட்டே வேண்டாம் சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் 3 வாரம் கம்பெனி போயிட்டு இருக்கேன் சார். நேற்று ரொம்ப வலி, மத்தியானம் மேலே. அப்படியே தஞ்சாவூர் இஎஸ்ஐ போனேன். திருப்பி நீ திருச்சியிலே போய் பார்த்துட்டோமான்னு எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு இங்கே வந்தேன். இங்கே டாக்டர் இல்லை. வேறு டாக்டரை பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லி 15ஆவது ஓட்டியில் உட்காந்து பார்த்தேன். எக்ஸ்ராவது எழுதி கொடுங்க மேடம், நான் எக்ஸ்ரே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியெல்லாம் உங்கள் டாக்டர் இல்லாமல் எழுத முடியாதுமா, இங்கே எலும்பு முறிவு டாக்டரே இல்லை, நீ எங்கே கொண்டு காட்டுவ, வேணும்னா இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போ. நாளைக்கு வர்றாங்களா என்னன்னு தெரியலங்கிறாங்க கேட்டால். அப்புறம் என்ன முறையாக என்னை இங்கே தங்க சொல்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கிட்டு போமான்னு ஆனால் சொன்னாங்க. என்னால் முடியாது மேடம், வீட்டில் யாருமே இல்லை. ஒரு பையன்தான் இருக்கான், அவனையும் போட்டு நான் ஆழமுங்க மலங்க அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது சம்பந்தமா மேலதிகாரிகிட்ட யார்கிட்டயாவது புகார் பண்ணிக்கலாமா? இல்ல சார், புகார் பண்ணல. யாரும் இங்க தெரியாது சார் திருச்சியில. நீங்க தஞ்சாவூர் இல்லையா? நான் தஞ்சாவூர் சார். இப்போ ஒரு நாள் லீவ் போட்டு வந்தா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? 350 ரூபா சம்பளம் சார். 350 ரூபா சம்பளம். இப்ப இதுக்காக எத்தனை நாள் இது வரைக்கும் வந்திருக்கீங்க திருச்சி? வாரம் வாரம் சார். வாரம் வரீங்க? 2 வாரமா தான் வரல. வாரம் வரீங்க. ஆனா சரியான முறையான டாக்டர் இல்ல, சிகிச்சையும் முறையா இல்ல. சரி, ரைட்டுமா. இது சம்பந்தமா வேற எங்கேயும் புகார் பண்ணல நீங்க? பண்ணல சார். சரி, தஞ்சாவூர்ல இந்த வசதிகள் இல்லையா? தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் இல்ல சார். ரத்தம் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிபி பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எல்லாம் அங்க இல்ல சார். அங்கேயே எனக்கு எல்லாமே பார்த்து போகும்போதெல்லாம் 2 ஊசி போடுறாங்க. மயக்கமா வருதுன்னு சொன்னா பிபி பாக்குறாங்க, சுகர் பாக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எதுக்குமே மாத்திரையும் போடல. தஞ்சாவூர்ல சரியான டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க சார். அங்கெல்லாம் கரெக்டா 2, ஒரு லேடி ஒரு ஜென்ஸ், 2 பேருமே காலையும் இருக்காங்க, சாயந்தரமும் இருக்காங்க. திருச்சியில அந்த மாதிரி இல்ல. திருச்சிக்கு நான் வந்தா அலைஞ்சிட்டு தான் சார் போறேன். எனக்கு வரும்போது வந்தோம், வைத்தியம் பார்த்தோம், போனோம்னு இல்ல. சும்மா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வைக்கிறாங்க, டாக்டர் இல்லங்கிறாங்க இல்லையா? டாக்டர் இல்லங்கிறாங்க. கேட்டா போன் நம்பர் முன்னாடி எழுதி போட்டிருக்கோம், நோட் பண்ணிட்டு போமா, போன் அடிச்சுட்டு வாமாங்கிறாங்க. 8:30 மணிக்கு போன் அடிச்சு நாங்க தஞ்சாவூர்ல இருந்து இங்க எப்ப வாரது? கரெக்டா ஓபி முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க டாக்டர். எத்தனை மணி வரைக்கும் இருக்காங்க டாக்டர்? அது தெரியல சார். எப்ப நான் வெள்ளனே வந்துடுறேன் சார். கரெக்டா 7:50 ஆஸ்பத்திரியில இன்ட்ரி ஆயிடுறேன். ஆனா முறையா ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கீங்க, யாரும் சரியா பாக்குறது இல்லையா? சரிம்மா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அமுதா. உங்க இஎஸ்ஐ நம்பரு நோட்டுல இருக்கு இல்லையா? நோட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? சரி, ரைட். தேங்க்ஸ். 1 நிமிஷம்.